அத்தியாயம் 36. நிரஞ்சனா. காது ஜவ்வு கிழிந்து ரத்தம் வராத குறைதான் சுசிலாவுக்கு. அரைந்தது இரண்யன் தான். கன்னத்தில் கை வைத்து நின்றாள் சுசிலா. அவன் ஊரில் இல்லை என்ற எண்ணத்தில்தான் பிரச்சனையவே ஆரம்பித்திருந்தான். ஊர் ஆட்கள் அவனை பற்றி அறியாமலா வாயை மூடிக்கொண்டு நின்றார்கள். சுசிலா வாயை திறக்கும் முன்பு விழுந்தது அவள் கணவன் வாயிலே 2 குத்து. சுசிலா அதிர்ந்து போய் பார்க்க அவனோ விடுவதாக தெரியவில்லை. யாரும் தடுக்கவும் நினைக்கவில்லை. அதனால் சரமாரியாக அடிகள். நிறைஞ்சு கண்களிலிருந்து நீர் ஊற்ற, இங்கு சுசிலா தடுக்க தடுக்க அவள் கணவனுக்கு விழுந்தது நன்றாக அறை. சும்மாவா சொன்னார்கள், அடி உதவுவது மாதிரி அண்ணன் தம்பிகள் கூட உதவ மாட்டார்கள் என்று. விழுந்த அடி வேலை செய்ய சுசிலா கணவன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓட நினைத்து அவன் காலை பிடித்து உண்மையை சொன்னான். செந்தில் சார் தான் அனுப்பி வச்சார் சார். உங்களையும் நிரஞ்சனா பத்தியும் தப்பாக சொல்லச் சொன்னாரு. இன்னும் நிறைய திட்டம் எல்லாம் சொன்னாரு என உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிட, அவர்களுக்கு முறைப்பையே பரிசாக கொடுத்தவன் உள்ளே போய் அவளது பெட்டியை எடுத்துக்கொண்டு அவளையும் ஒரு கையில் பிடித்து குழந்தையையும் தூக்கி கொண்டு போனான். போகும் முன்பு கை நீட்டி அனைவரையும் பார்வையால் எச்சரித்து விட்டு போனான். இன்னொரு முறை ஏதாவது பேச்சு வந்துச்சு, பேசுறவன் மூச்சை நிறுத்திட்டு தான் அடுத்த வேலை. மிரட்டலை கேட்டு ஆளாளுக்கு அமைதியாக கலைந்து போய்விட, சுசிலா அவசரமாக கணவனோடு கிளம்பி தப்பிக்க நினைக்க, இரண்யன் ஆட்களால் கடத்தப்பட்டார்கள் அவர்கள் இருவருமே. நிரஞ்சனா கண்ணீரோடு உறவாடி முடித்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்க, ஏய் அடச்சி, வாய மூடு. உன்னத்தானே அந்த அம்மா அந்த கிளி கிழிச்சது. அது மூஞ்சிலேயே ஒன்று கொடுக்கறத விட்டுட்டு இப்படி அசிங்கமா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிற. நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறியா? அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து முறைக்க, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வீட்டிற்கு வந்தவன் ஆட்களை விட்டு அவளது உடைமைகளையும் கொண்டு வரச் சொன்னான். இல்ல, நான் வேற வீட்டுக்கு கூட்டி போறேன் சொன்னவள் கழுத்து அவன் வசம். இனி நீ பேசுன அவ்வளவுதான். கழுத்தை இறுக்கியவன் நெருக்கம் அவளை நேரம் கடத்தி தன்னுள் கடத்த ஆரம்பித்தது. உணர்ந்தவள் நாசிக் காற்று ஆணவனின் கழுத்தில் பட்டு தெரித்தது. அவளை நெருங்கி நின்றவனின் நெஞ்சம் உரசும் இடைவெளியில்தான் இருவருமே. பெண் அவளுக்கு வேர்த்து கொட்டியது. இமைகள் படபடக்க, கைகள் நடுங்க, இப்பொழுது உடலும் நடுங்கிட ஆரம்பித்தது. அவளது மிரண்ட பார்வையை வைத்துதான் அவளை கூர்ந்து நோக்கி அவர்கள் நிலையை அறிந்து கொண்டான். அவள் இன்னும் பேந்த பேந்த விழிக்க, அவள் நெற்றியில் விரல் வைத்து பின்னே தள்ளினான். ஹே, உன் கற்பனையெல்லாம் அப்படியே இழுத்து பிடிச்சு வை. எனக்கு அவ்வளோ மட்டமான டேஸ்ட் இல்லை சொல்லிவிட்டு போய்விட்டான். அதன் பின்பு தாத்தா வந்தும் கூட பேசியும் கூட அவள் மனதில் அவன் சொல்லிச் சென்றதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை தான் ரசிக்கும்படியாக இல்லாததினால்தான் தன் கணவன் தன்னை விட்டு வேறு பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டானோ? இந்த யோசனையிலேயே அவள் இருந்தாள். தாத்தா பேரனை பாராட்டிக் கொண்டே இருந்தார், மறுபடியும் நிரஞ்சுவை இங்கே அழைத்து வந்ததற்காக. மனசுல ஆசை இல்லாமலேயா கூட்டிக்கிட்டு வந்தார் ஈரண்யா? ஆமா, அவளை கூட்டி வந்து குடும்பம் நடத்ததான் ஆசை. அதான் கூட்டிட்டு வந்தேன். கடுப்பில் அவன் சொல்லிவிட்டு போக, காதில் வாங்கிய நிரஞ்சனா நெஞ்சில் கை வைத்தாள். பெரிய பல்பு வாங்க போவது தெரியாமல். சுவாதி. காலை எழுந்தவனுக்கு போன் பேசியது தூங்கியது நினைவு வரவில்லை. மாறாக அவனது தாய், டேய் சித்தி வந்திருக்கிறாங்க பாரு, சீக்கிரம் எழுந்து வாடா என்று அழைத்ததுதான் அலாரமாக கேட்டது. எழுந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவன் சித்திக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு மாலை குழந்தையை பார்க்க அழைத்து போவதாக சொல்லி அறைக்கு வந்தான். வந்தவன் தேடி பிடித்து மெத்தையில் குப்புற கிடந்த போனை எடுத்தான். அதன் முகப்பு பக்கத்திலோ கண்கள் சிவந்து கோபத்தில் இன்னும் வீடியோ காலை கட் செய்யாது வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சுவாதி இவனை. அதை பார்த்ததும் கை தவறியது போன். அதை மற்றொரு கையால் கேட்ச் பிடித்தவன் நழுவ விட்டு அது இறுதியில் தரையில் அவசரமாக முத்தம் கொடுத்து கிடந்தது. இவனுக்கு விழிகள் இரண்டும் வெளியில் வந்து விழாத குறைதான். இதயம் பக்கு பக்கு என அடித்து கொள்ள, போச்சடா, உனக்கு கன்ஃபார்ம் டைவர்ஸ் தான். உன்னை கிழிச்சு நார் நாரா தொங்க விட போறா. நெஞ்சில் கை வைத்து கொண்டே போனை பார்க்க, அதோடு தனது உயிரை விட்டிருந்தது சார்ஜ் இறங்கி போன அவனது போன். மொத்தமாய் வெளி பிதுங்கி போனான். அவசரமாக ஓடினான் சார்ஜரை தேடி. அது என்னவோ அவனது டீப்பாய் மேல்தான் இருந்தது. அவனோ கண்ணு இல்லாதவன் போன்று வேறு எங்கெங்கோ தேடி அலைந்தான். போன் ஆஃப் ஆகவும் போனை தூக்கி பக்கத்தில் மெத்தையில் எறிந்தவள் கண்களை மூடி யோசனையில் கிடந்தாள். கண் இமைகள் இரண்டும் எரிய தொடங்கி நீரை வலிய விட்ட போதிலுமே. கலை.
கலை மருத்துவரை பார்க்க டோக்கன் வாங்கி அமர்ந்திருக்க, உள்ளே திக்கு திக்கு என்று இருந்தது அவளுக்கு. எழுந்து போய்விடலாமா என்று யோசித்தவளுக்கு மாமியார் ஞாபகம். நேரத்தை பார்த்தாள். பின்பு பயம் மனதை அரிக்கத் தொடங்க, எழுந்து வீட்டிற்கு போக நினைத்தவளுக்கு வயிறு வலி உயிரை எடுத்தது. எழுந்து நகர ஆரம்பித்தாள். அதற்குள் டோக்கன் 15 என கத்த, இவளோ கையில் இருந்த டோக்கனை வரித்து, சரி என்ன ஆனாலும் செக் பண்ணிவிடலாம் என்று உள்ளேயே போய்விட்டாள். அங்கு மருத்துவர் சொன்ன உண்மையை கேட்டு அவளால் நிம்மதியாக மூச்சு கூட விட முடியவில்லை. கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தாள். பின்பு கண்ணீரோடு வெளியேறி ஆட்டோவில் ஏறி வீடு நோக்கி பயணித்தாள். மருத்துவர் சொன்னது எல்லாம் அவள் கர்ப்பம் இல்லை. அவளுக்கு அபாசனம் ஆகவில்லை. மாறாக பீரியட்ஸ் 3 மாதம் கழித்து வந்ததினால் வந்ததுதான் அதிக இரத்தப்போக்கு, வலி ஆகியவை எல்லாமே. வேறு ஏதும் இல்லை என மருத்துவர் சொல்ல அவள் தலையில் இடி இறங்கியது. அவர்களது குடும்ப மருத்துவர் கிளினிக் பூட்டி கிடக்க, இவளோ மனமெல்லாம் ரணமாக வீட்டிற்கு போக, நல்லவேளை வீட்டில் யாரும் வரவில்லை. ஆனால் உடல் நடுங்கியது. என்னதான் ஆனது எனக்கு என நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டு அப்படியே படுக்கையில் மயங்கியும் போனாள் அவள். அத்தியாயம் 37. கலை. படுக்கையில் மயங்கியவள் கண் விழிக்க மாமியார் முகம் அருகில் தெரிந்தது. முகத்தில் நீர் வடிய கைகளால் அதை துடைத்துக் கொண்டே எழுந்து அவர்களை பார்த்தாள் கலை. என்னாச்சு என கணவன் கேட்க மாமியாரே பதில் சொன்னார். எல்லாம் மசக்கையில் இப்போ வர்ற மயக்கம்தான். இதெல்லாம் பார்த்துட்டு நின்னா யார் வீட்டு வேலையை பாப்பா? நீ அந்த சிமெண்ட் மூட்டை கணக்கு என்னன்னு பார்த்துட்டு வா. ஒன்றும் இங்கு குடி முழுகி போகல. கணவன் என்னவோ அவளை திரும்பி பார்த்து தாயையும் திரும்பி பார்த்து விட்டு போனான். அவன் முகத்தில் ஒரு கலவரம். அதற்குள் மாமியார் தொண்டையைச் செருமினார். உள்ளத்தாச்சி பொண்ணுதானே, கொஞ்சம் சூதானமா இரு. ஏதோ நான் சீக்கிரம் வந்தேன், ஆளை காணோம்னு இங்க வந்து பார்த்தா மயக்கம் போட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சு தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டேன். உன் நல்ல நேரம். சரி, கிளம்பி கொஞ்ச நேரம் கூட மாட எனக்கு ஒத்தாசை செய்யி. சரஸ்வதி வேற வரல வேலைக்கு இன்னைக்கு. நீ எழுந்து வா. இவளுக்கு முடியவில்லை என்றாலும் மாமியாருக்கு உதவ போனாள். ஆனால் அவர் நின்று கொண்டு இவளைத்தான் வேலை வாங்கினார். களைப்பாய் இரவு உணவை செய்து முடித்து சாப்பிடாமல் வந்து படுத்து கொண்டாள். தன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் குழம்பி போனாள். ஆசை ஆசையாய் கட்டி கொண்ட கணவன் அவள் சாப்பிடவில்லை என்பதை கூட அறியாமல் அவன் உண்டு முடித்து வந்து படுத்து விட்டான். அவளுக்கும் பசி இருந்தது. நடுஜாமத்தில் எழுந்தவள் மீண்டும் போய் உணவை பார்க்க, அது கேட்பாரற்று டேபிள் மேல் கிடந்தது. அதை எடுத்தவள் 4 வாய் வைக்க மாமியார் இருமும் சத்தம். செய்து கொண்டிருப்பது கொலையோ இல்லை வேறு தவறோ இல்லைதான். ஆனால் மனம் பதட்டம் கொண்டது. அவசரமாய் பிளேட்டை கழுவி ஃப்ரிட்ஜில் தூக்கி மற்றதை வைத்துவிட்டு அவசரமாய் நாப்கினை தூக்கி கொண்டு பாத்ரூம் போனாள். கணவன் பார்க்கக்கூடாது என நாப்கினை மாற்றியவள் வாசலில் இருக்கும் குப்பை தொட்டியில் போட வர, மாமியார் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தார் டைனிங் டேபிளில். கையில் நாப்கினை மறைத்து கொண்டு அறைக்குள் போக பார்க்க, ஏ, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற நீனு? மாமியார் கேள்வியில் கையில் இருந்த நாப்கினை முதுகோடு வைத்து மறைத்து கொண்டு, ஓ, ஒண்ணுமில்ல, சும்மாதான் தண்ணி குடிக்க வந்தேன் என்றார். அதென்ன கையில? அவர் கேட்க பதில் சொல்ல தெரியாமல் திக்கியவள் திணறிக் கொண்டு பார்க்க, இவளை நோக்கி நடை போட்டார் மாமியார். நிரஞ்சனா. காலையிலேயே இது தேவையா என்று இருந்தது அவளுக்கு. காலை காஃபியை போட்டு குடித்தவள் தாத்தாவை எழுப்ப போக, அவரோ போர்வையை தலையோடு மறைத்து போர்த்து கொண்டிருந்தார். கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தவள் அவர் எழாமல் இருக்கவும் பயம் கொண்டாள். மனம் வேறு கண்டதை நினைக்க, ஊர் மக்கள் அவள் இந்த வீட்டிற்கு கால் எடுத்து வைக்கவும் தான் தாத்தாவுக்கு இப்படி ஆனது என்று பேசும் வரைக்கும் கற்பனை குதிரை அந்த காலையில் தறிக்கட்டு ஓடியது. சரி என போர்வை மேல் கையை வைத்தவள், தாத்தா காஃபி, எழுந்து வாய் கொப்பளிச்சிட்டு வாங்க என்று உசுப்ப அசையவே இல்லை தாத்தா. உச்சி கொட்டியவள் 2 முறை தோள்பட்டையை உசுப்பி விட, நொடியில் போர்வை விலகி அவள் கழுத்தை இழுத்து கத்தியை வைத்து விட்டான் இரண்யன். அட படுபாவி, நீயா என எண்ணியவள் கழுத்தோ அவன் கத்தியில் உரசி கொண்டிருந்தது. எச்சில் விழுங்க மறந்தவள் முகத்தை புருவ முடிச்சுடன் பார்த்தவன் கத்தியை இறக்க, நடுங்கிய கைகளில் இருந்து அவனது போர்வை காஃபியால் அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏய் ஏய், என்ன பண்ற நீனு? காஃபி கப்பை வாங்கி வைத்தவன் அவளை முறைத்து கொண்டு போக, போர்வை தடுமாறி விழவே போனான். தூக்க கலக்கத்தில் அவன் தள்ளாட, அதை பார்த்து சிரித்தவள் மண்டையில் கொட்டி விட்டு போனான். அதை நினைத்துத்தான் சமையல் அறையில் தலையில் கொட்டி கொண்டாள். இது தேவையா என்று.
தாத்தா கிராமத்து வீட்டிற்கு முக்கிய வேலையாக சென்றிருக்க, அவரை ஊரில் விட்டுவிட்டு வந்தவன் அவரது அறையில் தூங்கியிருக்க வந்த வினைதான் இது. காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இருவரும். அவள் குழந்தை அப்பொழுதுதான் வீறிட்டு அழ, ஓடிப்போய் தூக்கிக் கொண்டவன் கையை காட்டினான், அவளை அமர்ந்து சாப்பிடச் சொல்லி. குழந்தையை ஒரு கையால் குலுக்கிக் கொண்டே நடந்தவன் மறு கையில் விரலில் இருந்த சட்னியை வாய்க்குள் விட்டு சப்பிக்கொண்டான். அதே நேரம் வெளியே வட்டிக்கு பணம் வாங்க ஒருவன் வந்திருக்க, அப்படியே வெளியே போனான். குழந்தையை வைத்துக்கொண்டே விபரங்களை சொல்லியவன், குமாரு வேற வேலையா போயிருக்கிறான். நீ கொஞ்சம் உள்ள வா, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு போ. சரி என்ன உள்ளே போக நிரஞ்சனா அப்பொழுதுதான் சாப்பிட்டு முடித்து எழுந்தாள். பொறுமையா சாப்பிடு, அவசரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே முன்னே போனவன் அவன் பக்கம் இரணியம் திரும்ப, வந்தவனோ நிரஞ்சனாவை பார்த்து கொண்டே போய் படிக்கட்டில் ஏறிக்கொண்டாள். ஏய் என்று ஒரு கத்து இரண்யன். நிரஞ்சனா அதிர்ந்து திரும்பி பார்க்க வந்தவன் தலையை குனிந்து கொண்டான். குழந்தை இன்னும் அழத் தொடங்கிவிட, நீ ஒன்னும் இப்போ சைன் பண்ண வேண்டாம், நீ கிளம்பு என்று பல்லை கடித்துக் கொண்டு சொன்னவன் வந்தவனை அனுப்பிவிட்டு இவளை 2 பாட்டு பாடினான். புடவை இடுப்புல விலகுறது கூட தெரியாதா? கண்ட நாயும் இந்த பார்வை பார்க்குது. பொம்பளை பிள்ளைதான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அதுவும் அரை இன்ச்சுக்கும் குறைவாகத்தான் தெரிந்தது. உண்மையை சொல்லப்போனால் வந்தவன் அங்கு பார்க்கவே இல்லை. அவன் பார்த்தது நிரஞ்சனா முகத்தைத்தான். ஆனால் இவனுக்கு பயங்கர கடுப்பு. அவனை முறைத்தவள், இங்கு யாரும் அடக்கம் இல்லாம இல்ல என்று சொல்லி குழந்தையை வாங்கி கொண்டு அவன் தட்டில் இட்லியை வைத்தாள். அவனோ சாப்பிடாமல் இருந்தான். சாப்பாட்டு மேல என்ன கோபம், சாப்பிடுங்க என்றாள். சமைச்சவ மேலதான் கோபம். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிள்ளைக்கு அம்மாவாகிட்டேன். என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் பார்ப்பேன் என இவன் மனம் இவனுக்கு முன்னால் உரைக்க அதிர்ந்து போய்விட்டான் அவன். இது என்னடா வம்பா இருக்கு? அந்த கிழம்தான் இவ்வளோ நாள் படுத்துச்சின்னு பார்த்தா இப்போ என் மனசாட்சி வேறையா என்று அவசரமாய் உணவை வாயில் அள்ளி போட்டுக்கொண்டு ஓடியே போனான் வெளியே. அதன் பின்பு வட்டிக்கு ஆட்கள் வரும் முன்பு அந்த வீட்டு கதவு சாத்தி வைக்கப்பட்டது. அதுபோல ஒரு நாள் உள்ளே வந்தவன் பார்க்க குழந்தை அழுது கொண்டே இருந்தது. வந்தவன் கடுப்பாகி குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வேடிக்கை காட்ட ஆரம்பித்தான். போகும் வரும் ஜனம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. இவன் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் குழந்தை அழுது கொண்டே இருக்க பக்கத்து தெருவில் இருக்கும் மருத்துவர் வீட்டிற்கே தூக்கி கொண்டு போய்விட்டான். குளித்துவிட்டு வந்தவள் குழந்தையை காணவில்லை என்றதும் ஒரு நொடி பதறிப்போனாள். கால்கள் மறுத்து நின்றது, நகராமல் எங்கேயுமே. இங்கே போட்ட குழந்தை எங்கே என்ற பயம் அவளை ஆட்டுவித்தது. அதிர்ந்து போனவள் வீடு முழுக்க தேடி இரணியனுக்கு போனை போட அவனோ எடுக்கவில்லை. அதன் பின்பு வாசல் வந்தவள் அங்கு எதிரே விசாரிக்க, அவர்களோ எங்களுக்கு எதுக்குமா உங்ககிட்ட பேசி அப்புறமா வாங்கி கட்டிக்கணும், போம்மா போ என்று தள்ளி போனார்கள். இவளுக்கு உலகமே சூன்யமான உணர்வு. அவள் வாழ்வதே இந்த குழந்தைக்காகத்தான். குழந்தை இல்லையெனில் அவளுக்கு உறவு என சொல்லிக்கொள்ளக்கூட யாரும் இல்லையே. அழுகை அழுகையாக வந்தது. கைகளோ அவனுக்கு தொடர்ந்து போனை போட கண்கள் தெருவை பார்க்க, தெருவில் இறங்கி நடந்தால் கண்ணீர் வழிய. தேம்பி தேம்பி அழுதபடி வந்தவள் கண்கள் கண்டு கொண்டது இரணியன் குழந்தையோடு வருவதை பார்த்து. உயிரே வந்தது போல் இருந்தது அவளுக்கு. ஓடி போனவள் குழந்தையை பிடுங்கிக் கொண்டு அணைத்து கொள்ள, அவனோ அவள் கதறலை பார்த்து தலையில் அடித்து கொண்டிருந்தான். ஏய், ஏன் அழற? கேட்டு முடிக்கவும் அவனை ஓங்கி ஒரு அறை கொடுத்து விட்டு நடந்தாள் விறுவிறு என. அதிர்ந்து நின்று விட்டான் இரண்யன். சரியாக காரில் வந்து கொண்டிருந்த தாத்தாவும் இதை பார்த்து விட்டார். சுவாதி ஒரு வாரமாய் கணவனை எல்லாவற்றிலுமே பிளாக் செய்து வைத்து விட்டாள் போனில். வீட்டிற்கு அவன் வரும்பொழுது பைக் இல்லை. கார் சத்தம் கேட்டதும் குளியலறை நுழைபவள். அதன் பின்பு அவன் காத்தே கடந்தாலும் வெளியவே வருவதில்லை. குழந்தையை வைத்துக்கொண்டு அம்மா எவ்வளவு அவள் பெயரை கூப்பிட்டாலும் காது கேளாதவள் போலே நடந்து கொண்டாள். தாய் தகப்பன் ஓரளவுக்கு இருவருக்குள்ளும் ஊடல் இருப்பதை புரிந்து கொண்டு கேட்டனர். அவளோ உங்க வேலையை மட்டும் பாருங்க என்று மூஞ்சில அடிக்காத குறையாக சொல்லிவிட்டாள். விடுங்கத்த, எங்க பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம் என்று சொல்லி போனான் குருவும். குருவின் பெற்றோரிடம் நல்ல விதமாகவே நடந்து கொண்டாள். ஆனால் இவனிடம் மூஞ்சியை காமிக்கவே இல்லை, பேசவும் இல்லை. இவள் குரலை கூட அவன் கேட்காதபடி நடந்து கொண்டாள். இரவில் அரைக்கதவை உள்ளுக்குள் பூட்டி விட்டு படுத்து கொண்டாள். மாமியார் அறிவுரைப்படி பைக்கை பக்கத்து தெருவில் நிறுத்தி இவன் இங்கு வர, அவளோ டைனிங் டேபிளில் இருந்தவள் பூஜை அறையில் போய் கதவை அடைத்து கொண்டாள். உன் புருஷன் தானடி, வா என அம்மா கூப்பிட்டு பார்த்தார். அவள் வரவே இல்லை. குருவுக்குத்தான் சங்கடமாக இருந்தது.
அதன் பின்பு அவன் போகும் வரை வெளியே வரமாட்டேன் என சாப்பிடாமல் பட்டினி கிடந்தாள். அவள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக குருவும் கிளம்பி போனான். அப்படி இருக்க மாமியார் மாமனார் இருவரும் விசேஷம் என சொல்லி கிளம்பி போனார்கள். அவர்கள் பிளான் படி வெளியே ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி கொண்டார்கள். போகும்போது மருமகனுக்கு போனை போட்டு எப்படியாவது பேசி ஒரு முடிவுக்கு வாங்க என சொல்லியே போனார்கள். இவனும் அந்த சலங்கை கட்டாத சந்திரமுகியை பார்க்க அவசரமாய் மல்லிகைப்பூ, சோன்பப்டி அவளுக்கு பிடிக்கும் என்ற வாங்கி கொண்டு போனான். இன்றைக்கு முடிவாக பேசி எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்று போனவன் பார்க்க கதவை பூட்டி போட்டிருந்தாள். காலிங் பெல் அடித்து வந்து பார்த்தால் கண்டிப்பாக கதவை திறக்க மாட்டாள் என்று தெரியும். சரி, ஆனது ஆகட்டும் என்று பால்கனி ஏறி குதிக்க பார்க்க மாமனார் ஃபோன் செய்து பின்கட்டு பூட்டப்படவில்லை, உள்ளே போங்கள் என்று ஐடியா கொடுத்தார். அந்த சந்திரமுகிக்கு இப்படி ஒரு சாஃப்டான அப்பாவா என்று பூரித்து போய் உள்ளே போனான். அவளோ அறையில் குழந்தை தூங்கவும் குளித்துக் கொண்டிருந்தாள். குழந்தை அழுதால் கேட்க வேண்டும் என்று பாத்ரூம் கதவை திறந்து வைத்து ஷவரை மெதுவாக வைத்து குளித்துக் கொண்டிருந்தாள். இரவு நேரம். மனைவி குளியல் அறையில். குழந்தை வேறு தூங்கிவிட்டது. சகுனம் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. இவன் கையிலும் மல்லிகை, அவளுக்கு பிடித்த ஸ்வீட், இப்படி எல்லாமே ஒரு ரொமான்ஸ் மற்றும் கில்மா காட்சி நடக்க சாதகமாகத்தான் இருந்தது. ஆனால் அத்தியாயம் 38. நிரஞ்சனா. தாத்தா அவன் முகத்தை அப்படி இப்படி என திருப்பி திருப்பி பார்க்க, என்ன அவ கைரேகை இங்க இருக்குதான்னு பாக்குறியா தாத்தா? உண்மையை சொல்லு. நீ சொல்லித்தானே அவ அடிச்சா? நீ கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, நான் போனதும் ஏதாவது ஓரண்ட இழுத்திருப்ப. அதான் அவ உன்னை அடிச்சிட்டா. யாரு, நானா? இல்லையா பின்ன? பாரு, அவளையும் உன்னையும் சேர்த்து ஒரு நாள் மெண்டல் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கிறேன். அதற்குள் நிரஞ்சனா அழுது அழுது அந்த வீட்டை ஓரளவுக்கு சோகமயமாக்கல் செய்தாள். இவ ஒருத்தி அடி வாங்கின நானே நல்லா இருக்கும்போது அடிச்சிட்டு அப்படியே மாங்கு மாங்குன்னு அழுதுட்டு இருக்கிறா நடிப்புக்காரி. இதெல்லாம் காதில் வாங்கியவள் வந்த வேகத்திற்கு குழந்தையை தாத்தா கையில் கொடுத்து விட்டு, புள்ளைய தூக்கிட்டு போனா சொல்லத் தெரியாதா? நான் பயந்தது எனக்குத்தானே தெரியும். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்னைய பார்த்தா நடிப்புக்காரியா தான் தெரியும். யாரும் இல்லாதவ தானே, அதான் இப்படி பண்றீங்க. சொல்லிவிட்டு இன்னும் அழுது கொண்டிருக்க, இவ கூட இதே வம்பா போச்சு. ஏய், வாய மூடு. அவள் அழுது கொண்டே கிச்சன் நுழைந்தாள். அவள வாய மூடச் சொல்லேன் தாத்தா. தாத்தா எனக்கொன்னும் தெரியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கிச்சனில் பாத்திரம் உருள பின்னே கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தவன் போய்விட்டான். நேரம் சரியில்லை என. அன்றைக்கு இரவு வரை அவள் கண்ணில் படவே இல்லை. அவளுக்கும் கூட ஒரு ஆண் மகனை ரோட்டில் வைத்து அடித்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று லேட்டாகத்தான் தோன்றியது. அதை கூட பொருட்படுத்தாமல் தன்னை சமாதானம் செய்ய வந்து பின்பு போனவனை அவள் ஆச்சரியமாகத்தான் பார்க்கின்றாள். எப்படி நுழைந்தான் தன் வாழ்வில்? இப்பொழுது தன்னிடம் இருக்கும் குழந்தை முதற்கொண்டு வாழும் வாழ்க்கை வரை அவனோடு அல்லவா நாட்கள் போகின்றது. நினைத்து கொண்டே லைட்டுகளை அணைத்து விட்டு வந்தாள். அவனை காணவில்லை. தன் அறையின் ஜன்னல் வழி பார்த்தால் வாசல் கேட்டை. இரவு 11க்கு வந்தான். இவளும் ஜன்னல் வழியே பார்க்க அவளை பார்த்தவன் பைக்கை நிறுத்தி கையில் உள்ள கவரோடு அவள் அறைக்கு படையெடுத்தான். கதவில் முதுகை சாய்த்து நின்றவனை பார்த்து வாயில் கை வைத்து காமித்து சைகையில் என்ன என கேட்க அவனுக்கு புரியவில்லை. ஆ, என்ன என்ன என 4 முறை கேட்டவன் அந்த அறை இருட்டில் அவள் சைகை மொழியில் கடுப்பானான். ஏ, என்ன? வாய திறந்துதான் பேசேன் என்று அதட்ட, அந்த சத்தத்தில் குழந்தை தனது சத்தத்தை அங்கே நிலைநாட்டியது. வந்ததே கோபம் அவளுக்கு. வந்த வேகத்தில் அவனது சட்டை காலரை பிடித்து இழுத்து வந்து ஒழுங்கா தூங்க வச்சுட்டு போ, இல்ல இருக்கு உனக்கு என்றான். அதுக்காக இப்படி கத்தாதடி, வாய மூடுடி பைத்தியம். அடுத்த அரை மணி நேரம் அவனும் குழந்தையை தொட்டிலில் ஆட்டி நெஞ்சில் போட்டு தாளாட்டி பாடலை ஓடவிட்டு விளையாட்டு காட்டி விளையாடி என படிப்படியாக அவன் ஏதேதோ செய்ய அந்த நேரத்தில் தனது ஆந்தை கண்களை உருட்டி உருட்டி காட்டியது அசராமல் அந்த குழந்தை. அவ்வளவு மாதிரியே பெத்து வச்சிருக்கிறா பாரு, அடங்குதா? திட்டிக் கொண்டவன் மெத்தையில் சாய்ந்து அமர்ந்து சட்டையை கழட்டி போட்டுவிட்டு நெஞ்சில் சாய்த்து தட்டி கொடுத்தான். அவனை இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்தவள் அப்படியே அமர்ந்த வாக்கில் உறங்கி போயிருந்தாள். உறங்கும் அவளை கண் சிமிட்டிடாமல் பார்த்தான். இதே பெட்டில் கணவன் மனைவியாக கட்டிக்கொண்டு உறங்க வேண்டியவர்கள் இப்படி எதிரும் புதிருமாக இருக்க வேண்டிய நிலை என்ன? காரணம் காலம் செய்த கோலம். அவளை பார்த்து கொண்டே இருந்தவன் குழந்தையும்
அவன் உடல் சூட்டில் தூங்கிய பின்பு மெத்தையில் போட்டு அவளையும் உசுப்பி படுக்கச் சொல்ல, அவளும் தலையணையை பிடித்துக்கொண்டு உறங்கிப் போனாள். அவனோ குழந்தையை பார்த்துக் கொண்டே படுத்திருந்தான். இரவு முழுவதும் உறங்காமல், எங்கே உருண்டு கீழே விழுந்து விடுமோ என. எப்படி அவளால் ஒரு அந்நிய ஆடவன் அறையில் இருக்க நிம்மதியாக தூங்க முடிகின்றது என்று அவனுக்கே ஆச்சரியம். நம்பிக்கையா என்றால் பதில் என்னவோ இருக்கலாம் என்று சொன்னது. மறுநாள் முழுவதும் கண் எரிச்சலுடன் தலைவலியும் சேர்த்துக்கொண்டு அவனை படுத்த, அவளோ அவனுக்கு உணவை கொடுத்து மாத்திரையை கொடுத்து கொஞ்சம் அதிகப்படியாய் தைலத்தையும் தேய்த்து விட போக, அவனோ ஹலோ அழுமூஞ்சி, அந்த சீனுக்கு இங்கு வேலையே இல்ல, ஓடிடு என்று பிடுங்கிக் கொண்டான். இப்பொழுது இவளது கண் அசைவுக்கு பாதியை செய்து முடித்து விடுகின்றான். டேபிள் பக்கம் வந்து நின்று தட்டை வைத்தால் சரியாக சாப்பிட வந்து விடுவான். பசி இல்லை என்றால் குழந்தையை அவன் வாங்கிக் கொண்டு அவளை சாப்பிடச் சொல்லுவான். அன்றைய அடிக்கு பிறகு இவள்தான் கொஞ்சம் சங்கடம் கொண்டாள். அதன் பின்பு வேண்டுமென்றே குழந்தையை ஹாலுக்கு தூக்கிட்டு போறேன், குழந்தையை மாடிக்கு தூக்கிட்டு போறேன், குழந்தையை கிச்சன் தூக்கிட்டு போறேன் என்று கத்தி கத்தி பக்கத்து வீட்டுக்கு கேட்கும் அளவுக்கு சொன்னான். முதலில் சிரித்துக் கொண்டவள் இப்பொழுது முறைத்து பல்லை கடிக்கின்றாள். அப்புறம் யாரு ரோட்ல அடி வாங்குறது என்று கன்னத்தை தடவிக்கொண்டே போவான் இவனும் நக்கலாக. இரவு லேட்டாக வந்தால் வாசலில் நின்று முறைப்பாள், எதுவும் வாயை திறந்து கேட்க மாட்டாள். அவனோ இல்ல, முக்கியமா ஒருத்தவங்கள பார்க்க போனேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று காரணம் சொல்லி போவான். குழந்தை அழுதால் ஓடி வருவான் தூக்க. இவளும் அவன் போக்கில் விட்டாள். சொல்ல முடியாத உறவாக இது இருக்கின்றது என தெரியவில்லை. ஆனால் ஒரு பந்தம் அங்கே உருவாக்கி கொண்டிருந்தது. தாத்தா கண்களில் இது படாமல் இல்லை. கத்திரிக்காய் முத்தினால் கடைத்தெரு வந்துதானே ஆக வேண்டும் என்று காத்திருந்தார். ஆனால் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் வரப்போகின்றது என தெரியவில்லை அவருக்கு. அதுவும் வந்து சேர்ந்தது. மீண்டும் நிரஞ்சனா ஓடி விடுவாளா, இல்லை திருப்பி கொடுப்பாளா பார்க்கலாம். சுவாதி வாங்கி வந்திருந்த மல்லிகை வாடி கிடக்க அதை கடுப்பில் பிச்சு பிச்சு போட்டவள் கோபமாக அவனை பார்த்தாள். அவனோ பால்கனி பக்கம் நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்தான். ஆணவனின் கண்கள் கலங்கி போய் கிடந்தது. விழிகள் வீக்கம் கொண்டது லேசாக. கதறிக் கொண்டிருந்தான் தன்னந்தனியே நின்று. அவனிடம் போய் நின்று ஆறுதல் வார்த்தை பேச அவளுக்கு எண்ணம்தான். ஆனால் அவளது கோபம் அதைவிட அதிகமாக இருந்தது. அறைக்குள் மல்லியோடு வந்தவனை தாளித்து எடுத்து விட்டாள். அவனும் பொறுமை காத்து காத்து இறுதியில் அவளிடம் கோபத்தை காட்டினான். முதலில் வந்ததும் மன்னிப்பு கோர என அவள் அருகில் போக, ஏன் இன்னைக்கு தூக்கம் வரலையா, எதுக்காக வந்தீங்க, வெளியே போங்க, காட்டு கத்தல் கத்தினாள். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா. கேட்க தேவையே இல்லை. நீங்க உங்க நேரத்தை வீணடிக்காம போய் தூங்குங்க. தூக்கம் கெட்டுட போகுது, போங்க சார் போங்க. இல்லம்மா, நான் சொல்ல வர்றத. ஐயோ போங்க, என்னை எரிச்சல் பண்ணாதீங்க போங்க என்று கத்தியவளுக்கு மனம் எங்கும் எரிச்சல் மண்டி கிடந்தது. இவள் கத்திய கத்தில் குழந்தை அழ ஆரம்பித்தது. ஆனாலும் இவளோ, இப்போ எதுக்கு வந்தீங்க, உங்க குழந்தைய பார்க்கவா, பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க. நீ இல்லாம குழந்தை எங்கிருந்து வந்துச்சுடி, அப்பன் பேரு தெரியாம தானே வந்துச்சு. சொல்லவும் அறைய போய்விட்டான். பின்பு பொறுமையாய், அது என் குழந்தை, நம்ம குழந்தை, இன்னொரு முறை அப்படி சொல்லாத, எனக்கு கஷ்டமா இருக்கு என்றான். சொன்னவன் கண்கள் கலங்கிவிட தயாராக இருந்தது. ஓ, சொல்லவே கஷ்டமா இருக்குதா, 9 மாசம் சுமந்த எனக்கு எப்படி இருக்கும், யார் காரணம்னு தெரியாம நரக வேதனை, கர்ப்பம்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்க வந்த நீங்க எல்லாம் நினைச்சு நான் எவ்வளவு குழம்பி போயிட்டேன். ஆனா நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு கோபம் வேற வருதா என்று, நான் பேச பேச நீங்க தூங்குவீங்களே என்று கண்ணீர் விடித்தாள். சாரிடி, உங்களால நான் இப்ப மட்டும்தான் தூங்காம இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா. அவளை அவன் பார்க்க, எப்போ நான் கன்சீவ்னு தெரிஞ்சதோ அப்போ பிடிச்சது இந்த பைத்தியக்காரிக்கு பைத்தியம். எல்லாமே ஈஸியா போயிடுச்சு உங்களுக்கு. யார் குழந்தையை சுமக்கிறோம்னு கூட தெரியாம இன்னொருத்தன் கிட்ட தாலி வாங்கிக்க அந்த மணமேடை வந்தப்போ எவ்வளோ அவமானமா இருந்தது தெரியுமா. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் நரகத்துல இருந்தேன். ஆனா உண்மை தெரிஞ்சும் மறைச்சி, அதுக்கப்புறம் கூட அதை சொல்லாம இவ்ளோ பண்ணுவீங்க நீங்க. அதையும் மறந்து உங்களுக்காக நான் பேசணும். நீங்க அலட்சியமா தூங்குவீங்க. ஆனா நான் கோபப்பட்டா உங்களுக்கு அப்படி கோபம் வருது. ம். உயிரோட இருக்கிறதுனால பேசிட்டு இருக்கிறீங்க. இல்லாம போய் சேர்ந்திருந்தா
அவள் சொல்லவும், அவள் வாயை மூடியவன் அழும் குழந்தையை தூக்கிக் கொண்டு பால்கடி போய்விட்டான். குழந்தை கொஞ்ச நேரத்தில் உறங்கிவிட, மெத்தையில் கிடத்தியவன் போய் நின்று கொண்டான் பால்கனியில். கண்கள் கலங்கி ஊற்ற, அவன் இடையில் ஊறியது இரு கரங்கள். அதிர்வாக திரும்பப் போக, அவன் முதுகில் கட்டிக்கொண்டாள் சுவாதி. காற்றில் பறந்து அவன் நாசி தொட்டது மல்லிகை அவள் கூந்தலில் இருந்தபடியே. அவளோ அணைப்பை கூட்ட, அவனோ இன்னும் கண்கள் கலங்கி ஊற்றினான். "சாரிடி" என்றவன் சொல்லி, அவளது கைகளை தன்னோடு இருக்க திருப்பி அவனை கட்டிக்கொண்டு நெஞ்சில் சாய்ந்தாள். "இப்படி கேட்டபடி என் பர்த்டேன்னு தெரிஞ்சு சாரி கேட்க வந்தீங்களா? பாப்போம் இன்னும் அரை மணி நேரத்துல என் புருஷன் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாருன்னு" சொல்லிக்கொண்டு அவனை இன்னும் இறுக கட்டிக்கொள்ள அவன் விழிகள் பிதுங்கியது. "ஆஹா! மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேனேடா" என டயலாக் ஓடியது மண்டைக்குள். "மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவர காப்பாத்தணும்" என்ற பாடல் அங்கு ஒலித்துக் கொண்டிருந்தது அவனது மனதில். அத்தியாயம் 39. நிரஞ்சனா, நடக்கும் எல்லாவற்றிற்கும் இங்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. சில உணர்வுகள் நம்மிடம் ஒட்டிக்கொண்டு அதை துரத்தவும் மனம் இல்லாமல் அப்படியே கடந்து போய் விடுவார்கள். ஆனால் அந்த உணர்வுகள் கொடுக்கும் இனம் புரியாத சந்தோஷம், இன்பம் எல்லாம் அவர்களுக்கு பிடிக்காமல் போவதும் இல்லை. காலங்கள் கடக்க, காயங்கள் மறைய, பழைய வழிகள் பெரிதாக தோன்றாது வடுக்கலாக மாறிப்போகும். அதுபோல தனது முதல் கணவனை நினைத்து தன் வாழ்க்கையில் இனி எந்த ஆணையுமே நம்பக்கூடாது என நினைத்த நிரஞ்சனா மெதுமெதுவாய் நம்பிவிட ஆரம்பித்தாள் இரண்யனை. அவன் இவளிடம் சிரித்து பேசவில்லை, வலியவில்லை, அவளை அழ வைக்காமல் இல்லை, ஆசையாக கொஞ்சம் மொழி உரைக்கவில்லை. இவளுக்கு என எதுவுமே ஸ்பெஷலாய் செய்து அவள் மனதில் இடம் பிடிக்கவில்லை. ஆனால் பிடித்து விட்டது அவள் மனதிற்கு அவனை. அவன் அன்றைக்கு வெள்ளை வேஷ்டி காவி சட்டையில் வர, இவளோ அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். அவனுக்கு மாலை போடும் பழக்கம் இருந்தது. காரணம் ஏதோ வலுவாய் இருக்கின்றது என்று மட்டும் தெரியும். ஆனால் என்னவென நிரஞ்சுவுக்கு தெரியவில்லை. அந்த மாதம் இரண்யனின் தந்தை மற்றும் தாயின் திதி நாள் வரும் என மட்டும் தாத்தா அவளுக்கு சொல்லியிருந்தார். அதற்கும் மாலை போடுவதற்கும் என்ன சம்பந்தம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. மாலை போட்டவன் சைவம் என இவளும் சைவம் சமைத்தாள். வீட்டில் பூஜை விஷயங்களை கவனித்துக் கொண்டாள். அந்த 3 நாட்களில் மட்டும். ஆமா, அதென்ன அந்த 3 நாள்? சிலருக்கு 5 நாள், சிலருக்கு 7 நாள் கூட நீளும். அதனால் அந்த மாத நாட்களில் மட்டும் வீட்டு வேலைக்கு சரசு அக்காவை வரச் சொன்னாள். அவனை பார்ப்பதையே தவிர்த்தாள். தினமும் காலையில் தலையில் துண்டை சுற்றிக்கொண்டு நெற்றியில் வியர்வை அரும்பி இருக்க, வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும் அவளை காணாமல் அவனுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். சரி, 3 நாட்கள் தானே என்று பொறுத்து கொண்டவன் 4வது நாளாய் ஆசையாக கண் விழிக்க, பார்த்ததோ இடை தெரிய கிடுக்கிடுக் என்று நடந்து போன சரசு வைத்தான். கடுப்போடு வந்தவன், "அவ எங்க?" "யாரு?" "அதான் அந்த பைத்தியக்காரி." "யாரு தம்பி?" "அக்கா, அவதான்." தாத்தா அதற்குள், "நீங்க போங்கம்மா." "டேய், உனக்குத்தான் தெரியும்ல, அப்புறம் ஏன் கேட்குற? அது 3 நாள் தானே, இன்னைக்கு 4வது நாள் ஆயிடுச்சு." உன் மூஞ்சி. ஆமா, கண்ணு ரொம்ப தேடுதோ உனக்கு?" தாத்தா அழுத்தமாக பார்த்து கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" என சொல்லி நகர்ந்து போனான். அப்படியே கடக்க 5 நாள் கழித்து அவனுக்கு தரிசனம் கொடுத்தாள். அன்றைக்கு அவனுக்கு நாளே நல்ல விதமாக போனது. மனம் சந்தோஷமாக அன்றைக்கு மல்லிப்பூவை வாங்கி கொண்டு போனான் கையோடு. சாமி படத்திற்கு அவள் போட்டு வர இன்னொரு பொட்டலத்தை கொடுத்தான். பார்வையால் வினவினாள், "என்ன?" என. "இல்ல, உனக்கு பிடிக்குமா, சரசக்கா சொன்னதாக ஞாபகம்." கைகளை கட்டிக்கொண்டு அவனையே பார்த்தாள். இவனோ தலையை குனிந்தவன் பின்பு, "ஹே, நீ நினைக்கிற தப்பான மீனிங் எதுவும் இல்ல. அப்படி நான் ஒன்றும் உன்னை ரசிக்கல. உன்கிட்ட ஒன்றும் ஒன்றும்" என்றவன் கண்கள் அவளில் இளைப்பாற, "ஒன்றும்" என்று இழுத்து இறுதியில் முடிக்காமல் விட்டுவிட்டான். நீல வர்ண புடவையில் காதோறும் எடுத்து சொருகிக் கொண்ட கூந்தலில் இதழோரம் இழைந்த முறுவலில் அவன் மனதை கொத்தாக எடுத்து கொத்திக் கொண்டிருந்தாள் நிரஞ்சனா. "போச்சுடா, மாலை வேற போட்டிருக்கேன். ஏய் ஏய், அறிவிருக்கா உனக்கு?" அவன் கைகளை நீட்டி சத்தமாய் திட்ட கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். எதுக்கு திட்டினான் என்று தெரியவில்லையே என்று அவள் பார்க்க, "ஏய், எப்ப பார்த்தாலும் அழுது வடிஞ்சுக்கிட்டு தானே இருப்ப. இப்போ என்ன, நான் மாலை போட்டதும் அழகா தெரியுற? என்ன கொழுப்பா? அழகா இருக்குன்னு திமிரா? கண்ணு மூடி 2யும் நோண்டிடுவேன் பார்த்துக்கோ, ஜாக்கிரதை." "சாமி சரணம்" என்று சொல்லிவிட்டு நடையை கட்டினான் அங்கிருந்து.
அவன் திட்டிவிட்டு போனானா, இல்லை அழகாய் இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு போனானா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவளால். அடுத்த நாள் வரை அதே குழப்பம். அதை இன்னும் அதிகப்படுத்த வந்து சேர்ந்தார் ஈஸ்வரி. அவனின் அத்தை. இரணியன் அப்பாவின் அக்கா. வந்ததும் ஆரம்பித்தார் நிரஞ்சனாவினைப் பற்றி. நாரதர் கழகம் நன்மையில் முடியும். ஆனால் இவர் கழகம் இரணியன் வாழ்வில் கலகமா, இல்லை நிரஞ்சு வாழ்வில் கலகமா? தெரியவில்லை. பார்ப்போம். கலை. உடலின் மொத்த வேர்வை சுரப்பிகள் எல்லாம் ஒன்றாக வேலை செய்ததைப் போன்ற உணர்வு. மொத்தமும் வடிந்து அவள் முதுகை நனைத்தது. வாய் வார்த்தை வராமல் திருட்டு மொழி முழித்தாள். என்னடி அது? அத்த, ஒண்ணுமில்ல. வந்தவர் அவள் கைகளில் இழுக்க, அவள் கையிலிருந்து விழுந்து தொலைத்தது நாப்கின் கவர். என்னடி இது? புள்ளைய களைச்சிட்டியா? ஐயோ ஐயோ, யாராவது வாங்களேன். என்ன பண்ணி தொலைச்ச? சொல்லுடி, சொல்லித் தொலை. நாங்க வீட்டுல இல்லாத நேரம் எவன்கிட்ட போய் கலைச்ச? சொல்லுடி. மருமகள் என்று கூட பாராது 2 அடிகளை கொடுக்க, அவளோ கண்ணீர் வழிய முகத்தை மூடி அழுதாள். வீட்டு வாரிச கொன்னுட்டியாடி படு பாவி. தாய் கதறும் சத்தம் கேட்டு ஓடி வந்த கௌதம் பார்க்க, தாயோ அவள் குழந்தையை கலைத்து விட்டதாக சொல்லி பழி சொன்னார். இல்லத்த, நான் எதுவுமே பண்ணல, அதுவாதான் என்று சொல்ல, அதற்குள் தனியே கொஞ்சம் தள்ளி போய் விட்டு வந்த கணவன் வந்ததும் தாய் வாயை மூடிக்கொண்டாள். அம்மா, டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவங்க சொன்னாங்க இது மாதிரி நேரத்துல இந்த மாதிரி தீட்டுப்படுமா. அவங்க நாளைக்கு வந்ததும் கிளினிக் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவள் அதிர்ந்து கணவனை பார்க்க, மாமியார் சந்தேக கண்களோடு அவர்களை பார்த்து கொண்டு நகர்ந்தாள். என்னத்த பார்த்துட்டு நிப்ப போ சொல்லிவிட்டு கணவனும் போக, கண்ணீரோடு நின்றவளுக்கு சந்தேகம் வெளுத்தது இருவர் மீதும். அப்படியே போய் குழப்பமாக சாய்ந்தாள் படுக்கையில். கண்ணீரோடு கதறி கதறி உறங்கி போனாள். நேரம் கடக்க நள்ளிரவுக்கு மேல் விழிப்பு தட்டியது. வயிற்று வலியினாள். எழுந்தவள் கண்களை கசக்கி எழ, கணவன் மெத்தையில் இல்லை. எழுந்து போனவள் லைட்டை போடப் போக, மாமியார் பேச்சு சத்தம் காதில் கேட்டது. மெதுவாக காதுகளை தீட்டிக் கொண்டு போனாள் ஜன்னல் பக்கம். டேய், அவ வேற எந்த கிளினிக்கும் போகக்கூடாது பாத்துக்க. அவளை வச்சுதான் நிறைய திட்டம் இருக்கு. மாமியார் பேசுவது அதிர்ச்சியான புதிர் என்றால், கணவன் மண்டையை ஆட்டிக்கொண்டு நிற்பது அவளுக்கு இதயத்தில் ஈட்டியை இறக்கிய உணர்வு. அவர்கள் பார்க்கும் முன்பு படுக்கையில் வந்து போர்வைக்குள் சுருண்டு கொண்டாள் நத்தையாக. சுவாதி. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு என்ற மைண்ட் வாய்ஸை கேட்ச் பிடித்தவன் அவளை பாவமாக பார்த்து, என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, கொஞ்சம் வயித்த கலக்குது என்று சொல்லி பாத்ரூம் புக, இவளோ தலையில் அடித்து கொண்டாள். உள்ளே அமர்ந்தவன் சுவற்றில் முட்டிக்கொள்ளாத குறைதான். அடே, என்னடா பண்ணி மறந்து தொலைச்ச? கடவுளே, தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயோ, இப்பவே கூட்டிட்டு போய் டைவர்ஸ் வாங்கிட்டு தான் மறுவேளை பாப்பா. கடவுளே காப்பாத்து. தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டவன் மரண சாசனத்தை எழுதி கொண்டிருந்தார்கள் பரலோக ஆட்கள். இப்படி மனைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவள் பிறந்த தேதியை மறந்த கணவனுக்கு அவள் பிறந்த நாளையே அவனது இறந்த நாளாக மாற்றிய பெருமை திருமதி சுவாதி குருவையைச் சேரும் என்பதை மிக்க மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு கீழ்ப்படிந்து குரு கையெழுத்து போட்டால் போதும் என யமனின் ஆட்கள் காத்திருக்க, சிக்கு வேணானான் என்று அவன் மண்டையில் உதிர்த்த யோசனையில் ஓடிப்போனான். அவளிடம் ஒரு நிமிஷம் என்று சொல்லிக்கொண்டு ஓடிப்போனவன் தெருவுக்கு போய் காரில் இருந்த பார்சலை எடுத்தான். டேய் குரு, என என்ன ஆளை கூட்டிட்டு கொடைக்கானல் போறேன் நானு. அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வாங்கினது இது. வீட்டுக்கு எடுத்துட்டு போனா மாட்டிடுவேன். உன் கார்ல வைக்கிறேன் என ஆர்டர் போட்டு வாங்கியிருந்த கவரை கூட பிரிக்காமல் கொடுத்து சென்றான் நண்பன் உத்தமன். உத்தமனின் கிஃப்ட் உத்தமத்தனமாய் இருக்கும் என்று எடுத்துக்கொண்டு வந்தான். அவசரமாய் வந்தவன் பார்க்க 12 3 நிமிடம் அதற்குள் மனைவியின் எதிரே வந்து நின்றான். அவனோ அவளை பார்க்க, அவளோ அவன் கையில் இருந்த கவரை ஆசையாக பார்த்தாள். உத்தமன் தனது லவ்வருக்கு உடை ஆர்டர் போட போவதாக சேலை வகைகளை பார்த்து கொண்டிருந்தான் முன்பு ஒரு நாள். சேலைதான் என்று நம்பிக்கையாக சுவாதியின் கையில் கொடுத்தான். மணி 12 என காட்டி அவன் ஹாப்பி பர்த்டே என சொல்லி கட்டி அணைத்து பயத்தோடு முத்தம் கொடுத்த பிறகு அதை பிரித்தாள் அவசரமாக. பிரித்ததும் 1 2 பொட்டலங்கள் கீழே விழ அதை குனிந்து அவனுமே எடுத்தான், அவளும் எடுத்தாள். அந்த சின்ன பொட்டலமோ நிலா என்ற பெயரில் முதல் எழுத்தில் நீ ஆரம்பித்து வரிசைக்கு ஆங்கில வார்த்தையின் ரோ முதல் எழுத்தையும் அடுத்ததாக
பரத் என்ற பெயரில் 3வது எழுத்தையும் கொண்டது. விழிபிதுங்கி போனவன் முன்பு வந்து போனது விஷமச் சிரிப்புடன் உத்தமன் முகம். "அட காஜி நாயே! உனக்கு எவன்டா உத்தமன்னு பேர் வச்சது?" திட்டிக்கொண்டே பார்க்க, அவளோ "என்னது இது?" என்ற ரீதியில் பார்த்து வைத்தாள். "சரி, சிக்கியது சிக்கியாச்சு. இது அடுத்தவன் கிஃப்ட். உன் பிறந்த நாளை நான் மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சாவடி வாங்கி சாகுறதுக்கு பதிலா சமாளிச்சு கொஞ்சம் தர்ம அடி வாங்கிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டாள். இப்படியே யோசித்தவன் மெதுவாக அவளது விரல்களைப் பற்றிக்கொண்டு ஆசையாக அவள் முகம் பிடிக்க, கைகள் கொஞ்சம் நடுக்கம் கொண்டது. "இல்லடி, நமக்கு பேபி வந்ததுல இருந்து நாம இன்னுமே எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலல்ல. அதான் உன் பிறந்த நாளுக்கு என்னையே கொடுத்துடாம்னு." அப்பாடி! நல்லபடியாக டயலாக் வந்துடுச்சு. இரு, நம்புறாளா இல்லையான்னு பார்த்துக்குவோம். அவளை புருவம் சுருக்கி பார்த்து கொண்டவன், "ஆ ஆ நம்புறா நம்புறா ஆ." அவளது இடையை இறுக்கிக் கொண்டு இன்னும் யோசிக்க விடாமல் செய்து கொண்டிருந்தவன், அவளது நெற்றியில் முத்தம் வைத்து மூக்கு வழி இறங்கி இதழில் அச்செடுக்கப் போக, "இது என்ன?" என மீதமிருந்த கவரில் உள்ளதை எடுத்தாள். சேலை தானே என்று நினைத்தவன் அவள் கையில் எடுத்த ஸ்லீவ்லெஸ் உடையை பார்த்து, "அடேய் உத்தமம்! நீ மட்டும் என் கையில கிடைச்ச!" என்று கொதித்து போய்விட்டான். "என்ன இதெல்லாம்? சமாளிடா! நீ ஒரு சாணக்கியன். இல்ல, நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே இல்லல்ல. அதான் என் ஆசை அது. ப்ளீஸ். அதுக்காக அத உன் மேல திணிக்கிறேன்னு நீ நெனச்சுக்காத." எடுத்து பிரித்து பார்த்தாள். அவளுக்கு பிடித்த கருப்பு கலர். முன்பு ஒருமுறை வெளியே கடைக்கு போனபோது இது போன்று பார்த்து ஆசைப்பட்டு வாங்காமல் வந்தது நினைவுக்கு வந்து போனது. அவள் முக ரியாக்ஷனை பார்த்து கொண்டே இருந்தான் அவன். அவளோ அவனை கூப்பிட்டு காதை திருகி, "அதுக்குன்னு ஒரு கிஃப்ட் ரேப்பர் பண்ணி குடுக்க கூடாதா?" என அவனை இழுத்து பிடித்து முத்தம் வைத்து சாய்ந்து கொண்டாள் நெஞ்சில். நாளைக்கு முதல் வேலையாக அவளுக்கு கோல்டில் ஏதாவது எடுத்து கொடுத்து விட வேண்டும். இல்லை இல்லை, இது 2வது வேலை. முதல் வேலை மிஸ்டர் உத்தமனை உதைக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே அன்றைய இரவு அவனுக்கும் அவளுக்கும் ஊடல் கூடல் கொண்ட இரவாக மாறிப்போனது. அத்தியாயம் 40. சுவாதி. உத்தமனுக்கு விழுந்தது நன்றாக முதுகிலும் பின்புலத்திலும் அடிகள். "ஏண்டா, நான் என் ஆளுக்கு வாங்கி வச்சத நீ ஏண்டா பிரிச்சு பார்த்த?" என்றவன் கேட்க, "குரு, எல்லாம் என் நேரம்." "என்ன நேரம்?" என்ற உத்தமன் இருந்த காண்டம் பாக்கெட்டுகளை எண்ணி, "என்னடா குறையுது?" என்று கேட்க, "தெரியல. ஆமா, ட்ரெஸ் எங்க?" "அது மாதிரி நானே ஆர்டர் போட்டுட்டேன். வாங்கிக்க. இனி ஏதாவது என் கார்ல வையி, உன்னை கொன்னுடுறேன் பாரு." "நீ ஆர்டர் போட்டது வேஸ்ட் தான்." "ஏன் உத்தமா?" "ம் நான் ரொம்ப உத்தமன் மாதிரி இருக்கிறேனா, அதனால விட்டு போயிட்டா மச்சான். உனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருந்தா எனக்கு மேரேஜ் பண்ணி வைடா. சுவாதி சிஸ்டர் மாதிரி நல்ல பொண்ணா, அடக்கமாக." இதை கேட்டதும் குருவுக்கு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்தியது போன்ற உணர்வு. இதற்காகவே, இந்த வார்த்தைக்காகவே உத்தமன் முகத்தில் நலுங்கு வைத்து சென்று விட்டான். ஆனாலும் அடுத்து காதலியாக தேர்ந்தெடுத்த சோனாவுக்கு அந்த உடையை ஆர்டர் செய்து தரும்படி ஃபோன் செய்து சொன்னான். இவனும் ஆர்டர் போட்டு விட்டதை வாங்கிக் கொள் என்றான். பிறந்த நாள் அன்றைக்கு சுவாதிக்கு குரு தங்கத்தில் கொலுசு வாங்கி கொடுத்து சரி செய்து விட்டான். ஒரு வாரமாக மாமியார் வீட்டில்தான் இரவு கச்சேரி இருவருக்கும் நடக்கின்றது. இனி அவளையும் பிள்ளையையும் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அதற்குள் எந்த வில்லங்கமும் வரக்கூடாது என்பதே அவன் கவலை. பிள்ளைக்கு பேர் வைப்பது பற்றி வீட்டில் பேச்சு நடக்க, இவனோ எல்லாம் சுவாதி விருப்பம் என்று சொல்லிவிட்டான். வந்து விழுந்தது மெசேஜ். "அப்போ உங்களுக்கு இதுல அக்கறை இல்லைதானே?" மெசேஜ் பார்த்த அடுத்த நொடி ஆபீஸில் அரை நாள் விடுப்பு எடுத்து கிளம்பி போனான் வீட்டுக்கு. வந்தவன் அறைக்குள் நுழைய, அவன் நெஞ்சில் வந்து விழுந்தது குரங்கு பொம்மை. "ஐயோ, என் பொண்டாட்டி மூஞ்சி!" என்று வாய்விட்டு சொன்னவன் அதை தூக்கி போட சந்திரமுகியாய் காத்திருந்தாள் அவனை கடித்து குதற. "நான் லீவ் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ சொல்லு, என்ன பண்ணணும் சுவாக்குட்டி?" "ஓ, அதுவும் நான் சொல்லித்தான் தெரியணுமா? சரி, ஆரம்பிக்காத." "ஐயோ, அப்போ நான் தான் சண்டைக்காரி அப்படித்தானே? என் பிறந்த நாள் போன வாரம் தானே முடிஞ்சது. இன்னைக்கே கஷ்டப்படுத்துறீங்க. நேத்து கேக் ஊட்டும்போது கூட நீங்க சரியா சாப்பிடல, எனக்கு தெரியும்." என்று ஆரம்பிக்க, "அடியே போதும் ப்ளீஸ், நான் ரொம்ப பாவம்." என்றான். "அப்போ நீங்க என் கூட சந்தோஷமாக இல்ல அப்படித்தானே?" பெருமூச்சுடன் அவள் கையை பிடித்து தனது கைக்குள் வைத்து கொண்டவன், "இப்போ பேர் தானே செலக்ட் பண்ணணும்." "ஆமா, நேத்தே நான் கேட்க மறந்துட்டேன். நீ ஹாப்பியா?" "நேத்து ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டேனா?" வெட்கமாய் கேட்டவன் அவள் முகம் பார்க்க, அவளோ முகம் சிவந்து
கோபம் மறைய வெட்கி தலை குனிந்து கொண்டாள். அப்பாடி! ஆஃப் பண்ணியாச்சு என்று நினைத்து அவளை அணைத்துக் கொள்ள சுவாதி தாய் கூப்பிட்டார். மாப்பிள உங்க பேருக்கு ஒரு கொரியர் என்று. அவன் கண்கள் விரிய மாமியார் வாங்கி வந்து கொடுத்து விட்டு போனார். ஐயோ! என் அட்ரஸ் குடுக்கறதுக்கு பதிலா இந்த வீட்டு அட்ரஸை குடுத்துட்டேன் போலயே! சத்திய சோதனடா சாமி! தலையில் அடித்துக்கொண்ட கணவனை சந்தேகமாக பார்த்தபடி தாயிடமிருந்து வாங்கிய பார்சலை பிரிக்க இருந்தது அதே உடை. சொல்லுங்க. எவ எவ அவ? யாருக்கு இது? ஒரு குழந்தை தானே வந்திருக்கு. அதுக்குள்ள சின்ன வீடா? சொல்லுங்க எவ அவ? அடியே! 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 இந்த மூஞ்ச பார்த்துமா உனக்கு இந்த டவுட் வருது? நான் ஒரு படி தாண்டா பத்தினண்டி. என்ன? என விழித்தவள் அவனை முறைக்க ஆரம்பிக்க, இங்க பாருடி, உனக்கு அந்த ட்ரெஸ்ஸு செம்மையா இருந்தது. அதான். வேற கலர் பார்த்தேன். ஆனா இல்ல. அதான் இதையே ஆர்டர் பண்ணிட்டேன். உண்மையா நம்பலாமா? என அவள் பார்த்து கொண்டிருக்க, அடித்தது ஃபோனு. அவனுடையது தான். ஃபோனை அவன் எடுக்க பிடுங்கி பார்த்தவள் ஸ்பீக்கரில் போட்டாள். டேய்! சோனாவுக்கு வாங்குன ட்ரெஸ்ஸு எங்க இருக்கு? மறந்துடாதடா! வாழ்க்கையே போயிடும் சொல்லிட்டேன். ஃபோன்ல சார்ஜ் வேற இல்ல. வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டான் அவனது நண்பன். உத்தமன். அவன் அரைகுறையாக சொல்லி ஃபோனை வைத்துவிட, இங்கு க்ளோஸ்அப் போனால் சுவாதி முகத்தில் ரெட் லைட். அறையே சிவப்பு நிறமாக இவனோ அவள் பார்வையில் சிறியதாக உருவம் குறைந்து போன உணர்வும், அவள் அறையை தாண்டி வானளவு வளர்ந்த மாதிரியுமே இருந்தது அவன் கண்களுக்கு. கலை. கலைக்கு அந்த வீட்டில் இருப்பது ஏதோ மர்ம கும்பலில் வந்து மாட்டிக்கொண்டது போலவே இருந்தது. மாலை கௌதம் வீட்டு குடும்ப மருத்துவரை பார்த்தால் தெரிந்துவிடப் போகின்றது என்று காத்திருந்தாள். அவளுக்கு தெரிந்து போனது இந்த கும்பல்தான் ஏதோ செய்திருக்கின்றார்கள் என. அவள் நினைத்ததை காட்டிலும் அவர்கள் மோசமானவர்கள் என்று காட்டினார்கள். வீட்டிற்கு மதியம் வந்த வேலைக்கார அக்கா கடகடவென வெறும் நான்வெஜ் ஐட்டங்களாக செய்து வைக்க, யாருக்கு என கேட்டும் பதில் இல்லை. கண்டிப்பாய் டாக்டருக்கு இல்லை. வேறு யார் வரப்போகின்றார்கள்? மாலை வரை அதே யோசனையில் இருந்தவள் வீட்டிற்கு வந்த செந்திலை பார்த்து அதிர்ந்து போனாள். அவள் உடல் லேசாக நடுக்கம் கொள்ள அவளை பார்த்தவன் எப்படி இருக்க என கேட்டு உள்ளே போனான். அவனுக்குத்தான் விருந்து. அவள்தான் பரிமாறினாள். சாப்பிட்டவன் அவளை கூப்பிட்டு, எங்க வீட்டு வாரிசையை சுமக்கிற போல இந்தா என்று ஒரு செயினை கொடுத்து ஹாலில் வந்து அமர்ந்து விட்டார். இவளுக்கு செந்திலை பார்த்ததில் இருந்தே பயம் பிடித்து கொண்டது மனதில். அதற்கு ஏற்றாற்போல் அவனும் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் பல வேளைகளில். டாக்டர் தாரிணி அவளை பரிசோதித்து சீக்கிரம் பேரப்பிள்ளையை பெற்றுக் கொடுப்பாள் என்று சொல்ல, இவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இவர் பொய் சொல்கின்றாரா என்று அவரிடமே கேட்டாள். இது கர்ப்ப காலத்தில் சிலருக்கு வரும் ப்ளீடிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி போனார் அவர். ஆனால் கலை மனது சரியில்லை. தாய் வீட்டிற்கு போகிறேன் மன நிம்மதிக்காக என்று கேட்டு பார்த்தாள் கணவனிடம். அவனோ இப்போ எதுக்கு போற, அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான் என்றான். அத்தை தான் உங்க மாமா கூட பண்ணை வீட்டுக்கு போயிருக்கிறாங்கல்ல, என்னவோ பண்ணு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். கணவன் சொல்லி போய்விட அவளுமே கிளம்பி போனாள் தன் வீட்டிற்கு. வாயும் வயிறும் உள்ள பிள்ளை என்று அவள் வீட்டு ஆட்களுமே நல்ல விதமாகவே அவளை கவனித்தார்கள். இவளோ மாலை கிளம்பும் முன்பு மருந்து வாங்க வேண்டும் என்று சொல்லி கூட வந்த அப்பாவை கிளினிக் ஒன்றில் வெளியே காத்திருக்கச் சொல்லி உள்ளே போனாள். சித்தி சொல்லித்தான் அனுப்பியிருந்தாள் முருகேசனிடம். அவனுங்க எதுடா வாய்ப்பு கிடைக்கும்னு வம்பு வளர்க்கலாம்னு காத்திருக்கிறானுங்க. இந்த புள்ள வேற மாசமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். பத்திரமா போய் விட்டுட்டு வாங்க அத்தான் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். உள்ளே போன மகள் இன்னும் காணவில்லை என உள் நுழைந்தவர் மகள் முகம் எங்கும் குழப்பமாக வருவதை பார்த்து விசாரித்தார். ஏதும் சொல்லாமல் ஆட்டோவில் ஏறியவள் அவர் தோளில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவரும் தலையை வருடிக்கொண்டே என்னாச்சுமா வாணி என கேட்க துடித்தது அவள் மனம். கண்களை துடைத்து கொண்டவள் வாயை மூடிக்கொண்டாள். கௌதம் வீடு வந்தும் கூட உள்ளேயே வரவில்லை அவர். மகளை பத்திரமாக இருக்கச் சொன்னவர் கிளம்பும் முன்பு அவரது கையை பிடித்து கொண்டு கேட்டாள். தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சிடுங்கப்பா. நிறைஞ்சு எங்க இருக்கிறான்னு பாருங்கப்பா, பாவம் அவ சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். முருகேசனுக்கு புரிந்து போனது நிலைமை சரியில்லை என. சரி கிளம்ப வேண்டிய சூழல் என்று கிளம்பி போய்விட்டார். கலை கையில் இருந்த பையில் இருந்தது அவள் கர்ப்பமாக இல்லை என்ற ரிப்போர்ட். வீட்டிற்குள் நுழைந்ததும் மாமியார், வா, என்ன உன் வக்கத்த அப்பன் வாசலோட போயிட்டானா? சோத்துக்கு வழி இல்லைனாலும் ரோசம் மட்டும் வந்துடும் கணக்கு இல்லாம திட்டி விட்டு போனார். ஒரு முடிவோடு ரிப்போர்ட்டை பத்திரமாக வைத்து கொண்டாள் கலை. நிரஞ்சனா.
ஈஸ்வரி அத்தை வந்த பிறகு அடிக்கடி இரணியன் வீட்டில் இல்லாமல் போனான். வந்தவர் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருந்தால்தானே. வந்த மறுநாள் பிடித்துக் கொண்டார் நிரஞ்சனாவை. ஆமா, நீதான் இரணியன் கூட இருக்கிறவளா? எந்த அர்த்தத்தில் கேட்கிறார் என்று காஃபியை கொடுத்தபடி அவரையே பார்க்க, என்ன பேந்த பேந்த முழிக்கிற? என் மருமவன் வச்சிருக்கிறதா ஊரே பேசிக்குதே, அது நீதானான்னு கேட்டேன். அவளோ அதிர்ந்து காஃபி கப்பை தரையில் போட, அவளை நிமிர்ந்து பார்த்தவர் என்னவோ புதுசா நான் சொல்ற மாதிரி அதிர்ச்சியெல்லாம் ஆகுற. உனக்கு தெரியாது ஊருக்குள்ள என்ன பேச்சு உங்கள பத்தி ஓடுதுன்னு. சும்மா நடிக்காத. அவர் கேட்பதும் உண்மைதானே. ஏதோ புதியதாய் கேட்பது போன்ற அதிர்ச்சி எல்லா நேரத்திலுமே அவள் கொள்கின்றாள். என்ன அப்படியே நிக்கிற? வாயத் திறந்து சொல்லு. ஊர் பேசுற மாதிரி இல்ல. ஆனா அவர் கூட இந்த வீட்ல இருக்கிற பொண்ணு தான் நான். சொல்லிவிட்டு தரை தொட்ட காஃபியை துடைத்துவிட்டு நகர்ந்து விட்டாள். அடேங்கப்பா! வாய பாரேன். என்ன ஒரு தழுக்கு, என்ன ஒரு குலுக்கு நடையில. அவள் பின்பக்கம் பார்த்துதான் சொன்னார் அவர். இவளுக்கு சங்கடமானது. ஆனாலும் பேச முடியாத நிலை. ஆனால் அத்தை பேசியது வீட்டிற்குள் வந்த இரணியன் காதில் விழுந்தது. மருமகன் வந்ததும் அத்தை வாய் ஓய்ந்த மாதிரி தெரியவில்லை. அவனிடம் கூட அதே கேள்விதான். என்ன இரணியா? ஊருக்குள்ள சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, அது உன் புள்ளையா? அத்தை வந்ததும் உங்களுக்கு ஜிஹெச்சுக்கு அட்மிஷன் போடுற மாதிரி பண்ணிடாதீங்க. அமைதியாகச் சொன்னாலுமே அடக்கப்பட்ட ஆத்திரத்தில் சொல்கின்றான் என்று ஈஸ்வரிக்கு தெரிந்தது. ஆனால் அடுத்த நாள் அவளிடம் பேச்சை கொடுத்து அவளது கதையினை கேட்டு அறிந்து கொண்டார். இந்த அத்தையை எந்த வகையில் சேர்ப்பது என்றே நிரஞ்சனாவுக்கு புரியவில்லை. இவள் கதையை கேட்டு, அடடே, இவ்வளவு நடந்திருக்குதா? ஆமா, அந்த கேன பையன் அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டான். சரி, உன்னைய ஏமாத்திட்டான் அப்படின்னு ஒரு கேஸ போட வேண்டியது தானே. படிச்சிருக்க தானே நீ, அறிவில்ல உனக்கு? கேஸ் போட்டா அவர் கூட நல்லபடியாக நான் வாழ முடியுமா? எங்க 3 பேர் வாழ்க்கை, என் குழந்தை வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறியாகிடுமே. ஓ, அதனால நீ விட்டு கொடுத்துட்டியா? தெரியல. அவள் வைத்த ரசத்தை உச்சி கொட்டி குடித்து கொண்டவர், காலு மேலு தோலு எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. சமையலும் குறை சொல்லும்படியாக இல்ல. உன் புருஷன்தான் கொடுப்பனை இல்லாதவன். சரி, நல்ல வார்த்தை சொல்கிறாரே என இரணியன் வாயை மூடிக்கொண்டு சாப்பிட, சரி, அடுத்த கல்யாணம் பண்ண போறியா இல்ல இப்படியே இருக்க போறியா என்று அடுத்த குண்டை தூக்கி போட்டார். அவள் அதிர்ந்து போய் பார்க்க, இரணியன் பார்வை அவள் மேல் பதிந்து ஒரு நொடியில் மீண்டது. என்ன மறுபடியும் அதிர்ச்சி? இது முக்கியமான கேள்வி. என் மருமகன் கூட தொடர்பு இருக்குதான்னு கேட்டா இல்லங்கிற. சரி, புருஷன் கூட போய் வாழ போறதும் இல்லங்கிற. சரி, 2வது கல்யாணம் பண்ணா இதுவரை எதுவும் பண்ணல. இப்படி அடுத்த வீட்ல யாருன்னு தெரியாத ஆம்பள கூட வந்து தங்கி கெட்ட பேர் எடுத்து வச்சிருக்கிற. நாளைக்கு உன் பிள்ளை பெருசாகி உன்னால கஷ்டப்பட மாட்டானா? அவரது கேள்வி அவளுக்குள் கண்டிப்பாக பெரும் வலியை கொடுத்து சென்றது. ஆனால் அதுதானே நிதர்சனம் என்று புத்தி எடுத்து கூற, இரணியன் பாதி சாப்பாட்டில் எழுந்து போக பார்க்க, அந்த நிலையிலும் அவனை திரும்பி பார்த்து உச்சி கொட்டினாள். அவனோ அமர்ந்து சாப்பிட்டு விட்டு கிளம்பி போனான். தாத்தா மற்றும் ஈஸ்வரி இருவரும் இதை கவனிக்காமல் இல்லை.